ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். எபிசோட் 378லேருந்து பர்த் ஆஃப் த டென்டைல்ஸ் ஜின்சுரிக்கிங்கிற ஆர்க்கு தான் பார்க்க போகிறோம். அப் டு 388 வரைக்கும் போகும். ஆஃப்டர் தட் ஒரு 3 ஃபில்லர்ஸ் இருக்கு. 391லேருந்து 393 வரைக்கும் திரும்ப இந்த ஆர்க் வரும். அப்புறம் 394லேருந்து 413 வரைக்கும் இந்த ஆர்க் கூட கனெக்ட் ஆகாம 414லேருந்து 431 வரைக்கும் இங்கே கனெக்ட் ஆகும். வீடியோக்குள்ள போலாமா? இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 18 எபிசோட் 378 பார்க்க போகிறோம். நருட்டோ அவன் டென்டைல்ஸ் ஜின்சுரிக்கி ஆயிட்டான்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த டென்டைல்ஸ் ஜின்சுரிக்கிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஷினோபிஸ் எங்க டென்டைல்ஸை காணோன்ட்டு அவங்க தோக்கடிச்சிட்டாங்களான்ட்டு பார்க்கும்போது பியாக்குகான் யூஸ் பண்ணி பார்த்த ஹியாஷி இல்லைன்னு பாரு. சக்குரா ஹினாட்டா கிட்ட கேட்பா. எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்பா. விஷயங்களை பியாக்குகானால பார்த்த ஹினாட்டா அவன் சக்கராவை பார்க்கறதுல டென்டைல்ஸ் கம்ப்ளீட்டா அந்த மனுஷனுக்குள்ள போயிடுச்சுன்பா. சக்குரா ஷாக்காவை அப்படியே இருக்கக்கூடாதுன்ட்டு சாஸ்கே நாட்டோ கிட்ட அவன் டென்டைல்ஸோட ஜின்சுரிக்கியான்பா. டோபிராமா என்னடா இதுன்ட்டு பார்ப்பாரு. ஹஷிராமா மனசுக்குள்ள ஜின்சுரிக்கியா இது ரொம்ப மோசம் திங்க் பண்ணுவாரு. நருட்டோ முதல்ல இருந்ததை விட மோசமாயிட்டான். மினாட்டோ ஒபிட்டோன் பாரு. சாஸ்கே நருட்டோ கிட்ட அவன் எப்படி ஜின்சுரிக்கின்னு கேட்பான். நருட்டோ நான் இதுக்கு முன்னால டெய்ல்டு பீஸ்டோட ஃப்ரெண்டான அப்பா அவங்க சக்கரால கொஞ்சம் எனக்கு கொடுத்தாங்க, அதனால எனக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. ஒபிட்டோக்குள்ள ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுங்கிற டெய்ல் பீஸ்டோட சக்கரா உரியப்படுறது எனக்கு சென்ஸ் ஆகுது. அதெல்லாம் தாண்டி நாகட்டோ 6 பேட்ச் ரீபர்த் ஜுட்சு பண்றதை நான் பார்த்திருக்கதுக்கு முன்னால. ஆனா இவன் பண்ண ஹேண்ட் சைன்ஸ் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ வரைக்குமே ஜின்சுரிக்கி ஆகிறக்கான சீல தான் பண்ணியிருக்கான்பா. சாஸ்கே அப்படி அன்பா. பிக் யூகி கிட்ட இதான் டென்டைல்ஸோட ஃபைனல் ஃபார்ம்னு கேட்பாரு. எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். ஆனா இது இல்ல. பார்க்க போன டென்டைல்ஸ் ஃபைனல் ஃபார்முக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னால ஜின்சுரிக்கியை உருவாக்கி இருக்குங்க. ஹஷிராமா மொத்த கிரேஷி டேட்டிகேட்ஸையும் இறக்குவார் ஒபிட்டோ மேல. என்னதான் ஜின்சுரிக்கியானாலும் கிரேஷிஸ் டேட்டிகேட்ஸ் அதோட வேலை சிறப்பா செய்யணும் திங்க் பண்ணுவாரு. இதை பார்த்த நருட்டோ ஆசம் பா. மினாட்டோ இன்னும் இல்லைன்னு பாரு. பார்த்தா டேட்டிகேட்ஸ்லயே கிராக் விழுகும். ஹஷிராமா ஷாக் ஆவாரு. சிம்பிளா தகர்த்திருப்பான். டோபிராமா மனசுக்குள்ள சேஜர் சீல் பண்ணது அது டென்டைல்ஸ் அடக்கி வச்சதுன்ட்டு ஷாக் ஆவாரு. அதீத சக்தின்னு திங்க் பண்ணுவாரு ஹிருசன். ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளேம் வரும். சுத்தி இருக்க பேரியரையே பிடிச்சிருக்கும். ப்ரீவியஸ் ஹொகாகேஸை திணறுவாங்க. மொத்த பேரியரும் ப்ரோக் ஆயிருக்கும். ஹஷிராமா க்ளோன்ஸும் போயிரும். வாய்ப்பே இல்ல. 4 கிம்சன் ரேஸ் ஃபார்மேஷன் ஷாக் ஆவாரு. பீக்லாம் அள்ளு விட்டுரும். நம்ம ஜைஜாண்டிக்கா போனா கூட இவன் ஸ்ட்ராங்கா இருப்பானான்னு கேட்பாரு. யூகி அதோட சக்தி அது மொத்தமா வீசுற வரைக்கும். ஆனா இப்போதைக்கு அது ஃபோக்கஸ் பண்ண கத்துக்கிட்டு இருக்குங்க. ஹியாஷி எல்லாத்தையும் கார்ட்ல இருக்க சொல்லுவாரு. டென்டைல்ஸ் எதால ஆனதுனே தெரியல, அதனால எவ்வளவு செய்ய முடியும் கூட தெரியாது, எல்லாம் ஜாக்கிரதையா இருந்தாலும் பாரு. ஒபிட்டோ காமாகிச்சி முன்னால வரவும் மினாட்டோ போது ஒபிட்டோ இதோட நேர்த்திக்கன் பாரு. ஒபிட்டோ வான்பா. ஒபிட்டோ ப்ரீவியஸ் ஹொகாகிஸ் 3 பேர் வந்துருவாங்க இங்க. ஹஷிராமா இவன் என்ன விட ஸ்ட்ராங்கா இருக்கான் பாரு. ஹிருசன் அஃபென்ஸா எடுத்துக்காதீங்க, ஆனா அப்படிதான் இருக்கும் போலன் பாரு. டோபிராமா நீங்க உங்களோட க்ளோன்ஸ் திரும்ப அப்சர்வ் பண்ணியும் நீங்க அவனுக்கு ஈக்குவல் மேட்ச்ல நான் பாரு. ஹஷிராமா எனக்கு தெரியும் இருந்தாலும் பாரு. ஒபிட்டோ ட்ரூத் சீக்கர் ஆர்போ உருவாக்குவான். இதை பார்த்த மாதரா எந்திரிச்சிட்டு எல்லா ஹொகாகேவும் கருணைக்காக பிச்சை எடுக்க அதை பார்க்க ஃபன்னா இருக்கும். ஆனா என்னால ரொம்ப நேரம் காத்திருக்க முடியாதுன்பா. ஒபிட்டோ திங்க் பண்ணிட்டு ஒபிட்டோ இப்போ சேஜ் ஆஃப் த 6 பேட்ச் போல. நான் என் ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்றதுக்கு முன்னால நான் அவனை லீட் எடுத்துக்க விட மாட்டேன்பா. ஒபிட்டோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹொகாகேவையே பாதி ஆக்கி இருப்பா. அதை பார்த்த நருட்டோக்கு அள்ளு விடும். என்ன நடந்துச்சுன்னு கேட்பான். மினாட்டோ ஃபாஸ்டா இருக்கான் பாரு. 4th அண்ட் சாரும் கத்துவாரு டோபிராமா. ஹிருசன் மனசுக்குள்ள என்ன செகண்ட் ஹொகாகேவோட பிளான் திங்க் பண்ணுவாரு. பார்த்தா ஒபிட்டோவோட உடம்பு பூரா எக்ஸ்ப்ளோசிவ் டாக்ஸ் இருக்கும். டோபிராமா அண்ணான்ட்டு வெடிக்க வைப்பாரு. ஹஷிராமா வுட் ஸ்டைல் யூஸ் பண்ணுவாரு. ஹிருசன் மினாட்டோவை கூப்பிடவும் செகண்ட் ஹொகாகே நீங்க ஷியோரா ஃபாஸ்டா இருக்கீங்கன்ட்டு ஃப்ளைங் ரைஜின் பண்ணி மொத்தமா டெலிபோர்ட் ஆயிருவார். செகண்ட் ஹொகாகே வந்துருவாரு. டோபிராமா ஒபிட்டோ கிட்ட அது மட்டுமே அவனை கொல்ல பத்தாதுன்னு சந்தேகப்படுறேன். ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை உருவாக்குனதே நான் தான், அதுக்கு துணையான ஜுட்ஸுஸையும் சேர்த்தி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா இதை நான் எம்எல்ஏ பயன்படுத்த போறேன் பாரு. ஹிருசன் மனசுக்குள்ள லார்ட் செகண்டோட ஸ்பெஷல் ஜுட்ஸு டேண்டம் எக்ஸ்ப்ளோசிவ் டாக்ஸ் பாரு. டோபிராமா இதோன்ட்டு சீலிங் டாக்ஸை போடுவாரு. அதுல இருந்து ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ் டாக்ஸ் வரும். தொடர்ந்து ஃபோக்கஸ்டா வெடிச்சுட்டு இருக்கணும் வீசவும். அதுல வர எக்ஸ்ப்ளோஷன்ஸே வெறித்தனமா இருக்கும். டெலபோர்ட்டான நருட்டோ எல்லாம் வேகமா போது என்னால கீப் அப் பண்ண முடியலன்பா. கத்தாம எப்பவும் உன சுத்தி என்ன தெளிவா நடக்குதுங்கிறத பாடுறான் பாரு மினாட்டோ. எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டாப்பே இருக்காது. இதை பார்த்துட்டு அந்த லீவ் ஷினோபி டென்டைல்ஸ் ஜின்சுரிக்கியோ என்னமோ நம்ம ஹொகாகே சண்டை போடுறாங்க, நம்ம போய் அவங்களோட ஜாயின் ஆகணும்பா. டாருயே அவசரப்படாதீங்கன்னு பாரு. ஹஷிராமா கோளாரா உள்ள வந்துடாதீங்கடான்னு பாரு. எக்ஸ்ப்ளோஷன்ஸ்ல ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் புகை மேல போகும். டாருயை பாக்குறப்ப ஒபிட்டோ சிம்பிளா எதுவும் நடக்காத மாதிரி நிப்பான். யாருதான் இவன்ட்டு கடுப்பாவான் டாருயி. இதெல்லாம் பார்த்த ஹிருசன் மனசுக்குள்ள சாலிடா வேகமா இருக்கான். எல்லாத்தையும் டஸ்ட் ஆக்குற அட்டாக் அவங்ககிட்ட இருக்கு. இன்ஸ்டன்ட்லன்ட்டு ரொம்ப பெரிய ஷுரிக்கனை சமன் பண்ணுவாரு. அதை வீசிட்டு ஷுரிக்கன் ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணுவாரு. ஒபிட்டோ அதையும் ஈஸியா தகர்த்துட்டு வருவான். இதை பார்த்த ஹிருசன் மனசுக்குள்ள போனோக்கியோட பார்ட்டிகல் ஸ்டைல் போலவே இருக்கு, ஆனா ஃப்ளூயிடா இருக்கு. அது அஃபென்சிவா டிஃபென்சிவா ரெண்டாவுமே ஷிஃப்ட் ஆகுது. அப்புறம் அதை கண்டினியூஸாவும் அப்ப தொடர்ச்சியா மெயின்டைன் ஆகுதுன்னு பாரு. ஹிருசன் மேல அந்த அட்டாக்கை வைக்கவும் இது கண்டிப்பா 4 சேஞ்சஸ் இன் சக்ரா நேச்சரோட காம்பினேஷனா தான் அது இருக்க முடியும்னு சந்தேகப்படுறேன். கெக்கே கென்காயை விட இல்ல ஈவன் கெக்கே டோட்டாவை விட அது ரொம்ப பெருசு அப்படின்னு திங்க் பண்ணும்போது ட்ரூத் சீக்கர் ஆப்ப கைக்கு பின்னால
பின்னால கொண்டு வந்துட்டு ஹிருசனோட முகத்தை பிடிப்பான். இப்ப வரைக்கும் அந்த அட்டாக்ஸை பார்த்திருப்பீங்களா, அந்த பாலை கைக்கு பின்னால கொண்டு வர வச்சு அதை கைக்கு அந்த பக்கமா போறப்பதான் அவனுக்கு ஏத்தமையான ஷேப்ஸ்ல மாத்தி இருப்பான். இந்த இடத்துல டைரக்ட் ஹிட் வைக்கிற மாதிரி பிடிச்சிருப்பான் மூஞ்சிய. ஹிருசன் மனசுக்குள்ள அவன் ஒவ்வொரு சேஞ்சிங் சக்ரா ஃபார்மையும் பயன்படுத்துறதுக்கான டைம் லிமிட்ங்கிறது அங்க இருக்கணுமே திங்க் பண்ணுவாரு. ஒபிட்டோ அட்டாக் வைக்கவும் ஹிருசனோட அப்பர் ஹாஃபே இருக்காது. நருட்டோ தாத்தான் கத்திட்டு, அப்பா உங்களால கிராண்ட் பா தேர்ட் உங்க கூட உங்க ஜுட்சுவால டெலபோர்ட் பண்ண முடியாதான்னு கேட்பான். மினட்டோ டைரக்டா நானும் என்னோட சக்கராவோ தொடாம இதுக்கான சாத்தியம் இல்லைன்னு பாரு. சாஸ்கே நருட்டோ கிட்ட, அமைதியா இரு நருட்டோ, இவங்களா ரீஅனிமேஷன்ஸ், அவங்க வேணுக்குனே தான் நேருக்கு நேர் மோதுறாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு அவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் எனிமியோட மூவ்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை செக் பண்றதுக்காக பண்றாங்கன்பா. கவலைப்படுறதை விட்டுட்டு பேட்டில் என்ன நடக்குதுங்கிறத பாருன்பா. நருட்டோ கடுப்பாவா. இதை பார்த்த மினட்டோ மனசுக்குள்ள அதான் சாஸ்கேவா ஸ்மார்ட்டா இருக்கானே, அதெல்லாம் தாண்டி ரீஅனிமேஷன் ரீஜெனரேட் ஆக கொஞ்சம் நேரம் எடுத்துக்குன்னு திங்க் பண்ணுவாரு. ஒபிட்டோ மினட்டோவை பார்க்கவும், மினட்டோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் போய் ஓப்பனிங் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் பாரு. ஹஷிராமா இந்த பாயிண்ட்ல எனக்கே தேவைன்னு தான் தோணுதுன்னு போவாரு. மாதரா குறுக்க வந்துட்டு இனிமேலும் காத்திருக்க முடியாத ஹஷிராமான்பான். நேருக்கு நேர் நிப்பாங்க. ஒபிட்டோ மினட்டோ மற்றவங்களை அட்டாக் பண்ண போறப்ப ஒரு மாதிரி வீங்கி அப்நார்மல் ஆயிருவான். இதை நோட் பண்ண மினட்டோ பார்க்க போனா டென்டைல்ஸ் அதோட ஜின்சிர்கியோட இன்னும் சிங்க் ஆகல போல, இவனை காலி பண்ண இதான் சரியான சமயம், அப்பனா என்னோட ஒரிஜினல் ஒண்ணு நான் சமன் பண்ண வேண்டியதான்ட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா அதுதான் நேரம், என்னோட ரசன் பிளாஷ் சூப்பர் டான்ஸ் ஹவுல் ஸ்டேஜ் 3க்குன்னு பாரு. நருட்டோ சம்திங் வியர்டா சென்ஸ் பண்ணிட்டு காமா கீச்சி உனக்கு கீழேன்பான். காமா கீச்சி அட்டாக் வைக்கிறக்குள்ள ரெண்டு பேருமே கொலாப்ஸ் ஆயிருப்பாங்க. சாஸ்கி ஷாக் ஆவான். பார்த்தா ஒபிட்டோ அட்டாக் பண்ணிருப்பான். அண்டர் கிரவுண்ட் வழியா போயிருக்கான். இது வெறும் அவனோட அப்பர் பாடின்னு திங்க் பண்ணுவார் மினட்டோ. நருட்டோ கீழே விழுகிறப்ப அட்டாக் பண்ண அவனால எதுவும் பண்ண முடியல. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஒபிட்டோ தாக்க பார்ப்பான். மினட்டோ சீல் ஃபார்ம் பண்ணுவார். ஆனா டைம் இருக்க மாதிரி தெரியாது. சாஸ்கே காப்பாத்திருப்பான் சுசோனோ மூலமா. நருட்டோவே வாயை பொழந்துருவான். ஒபிட்டோ அவனோட காலை கொண்டு வந்து மினட்டோ அப்புறம் அவரோட க்ளோன் ரெண்டத்தையுமே கிக் பண்ணிடுவான். சாஸ்கே டீம் 7 எடுத்த போட்டோவை திங்க் பண்ணுவான். நருட்டோ சாஸ்கேன்ட்டு ஷாக் ஆகிறப்ப சாஸ்கே ஒபிட்டோ கிட்ட, என்னோட கடந்த கால பிணைப்பை வெட்டுறது நீயா இருக்க கூடாது, நானா இருக்கணும்பான். ஒபிட்டோ சாஸ்கே நருட்டோ ரெண்டு பேர்த்தோட முகத்தையும் பிடிச்சிருவான். அட்டாக் வைக்க இருக்கப்ப மினட்டோ அவர் மனசுக்குள்ள, இந்த தடவை டைம் என்னால பண்ண முடியும் நம்புறேன், ஃபிளைங் ரைட் ஜின்ஜுட்சு. ஒபிட்டோ மேல இருந்து என்னோட மார்க்கிங்ஸ் போயிச்சான்ட்டு ஷாக் ஆவாரு. ஒபிட்டோ அட்டாக் பண்றப்ப நருட்டோ அவனோட சக்கர ஹேண்ட்ஸை பயன்படுத்தி சாஸ்கே மினட்டோவை பிடிப்பான். மினட்டோ டெலபோர்ட் ஆகவும் அவங்களும் டெலபோர்ட் ஆவாங்க. இந்த ஒரு விஷயம் நிறைய பேத்துக்கு நருட்டோ எந்த அளவுக்கு பேட்டில் ஃபீல்ட்ல இன்டென்ஸ் அண்ட் இன்டெலெக்சுவலா இருப்பாங்கிறத புரிய வைக்கணும்னு நம்புறேன். தப்பிச்ச நருட்டோ நம்ம கதை காலினே நினைச்சோன்பான். இதுக்கு முன்னால மினட்டோ நானோ இல்ல என்னோட சக்கராவோ டைரக்டா அவங்கள தொடம்போது தான் என்னால அவங்கள டெலபோர்ட் பண்ண முடியும், இல்லைன்னா அது இம்பாசிபிள் இருப்பார் இல்லையா. அதை திங்க் பண்ணிட்டு பார்க்க போனா என்னோட பையன் சாஸ்கே போல சாதிச்சவன் போலன்னு பாரு. இப்போன்ட்டு ஒபிட்டோவை பாக்குறப்ப ஒரோச்சி மருவை பிரதிபலிக்கிற மாதிரி இருப்பான். பாம்பு போல இருக்கான்பாங்க. ஒபிட்டோவோட முகம் பூரா தடிக்க ஆரம்பிக்க வீங்கும். நருட்டோ என்ன நடக்குதுன்பான். மினட்டோ அவனால அவன் உடம்ப சரியா பயன்படுத்த முடியாதப்பவே அவனை காலி பண்ணிடணும் பாரு. ஒபிட்டோ அவனோட வீங்கின கைகளை நீட்டுவான். ட்ரூத் சீக்கர் ஆப்பை பயன்படுத்த ட்ரை பண்ணுவான். மினட்டோ தயாரா இருப்பாரு. அட்டாக் வேற பக்கம் போட மாதிரி இருக்கும். நருட்டோ அப்பா அவன் என்ன உங்க க்ளோனுக்கு அட்டாக் வச்சான்னு கேட்பான். அந்த அட்டாக் கிளியரா பாக்குறப்ப ஒபிட்டோவோட பாதி உடம்பே காணாம போன மாதிரி இருக்கும். நருட்டோ குழப்பத்துல இருப்பான். சாஸ்கே அவன் சொந்த தாக்குதல வச்சு அவனை தாக்கிக்கிட்டான்பான். மினட்டோ அவன் டார்கெட் மிஸ் பண்ணிட்டான். பார்க்க போனா ஒபிட்டோவோட கான்சியஸ்னஸ் டென்டைல்ஸோட கிரேட் பவரோட தொங்கிக்கிட்டு இருக்கு போல. பெரிய அளவுல அவனால கண்ட்ரோல் எடுத்துக்க முடியல போல என்பாரு. காமா கீச்சி நல்ல வேலை அவன் மிஸ் பண்ணான். அது மட்டும் நம்ம மேல பட்டுருந்துச்சு, நம்ம காலி. கவனம் இல்லாம நம்ம அவனை நெருங்கிட கூடாதுங்கும். மினட்டோ இந்த தடவை கண்டிப்பா பிரசன்ட் ஃபிளாஷ் சூப்பர் சர்க்கிள் டான்ஸ் ஹவுல் ஸ்டேஜ் 3 பண்ணியே தீர்வன்பாரு. ஓப்பனிங் கிரியேட் பண்ணி தரேன், உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் காம்போவை பயன்படுத்தி ரெண்டு பேரும் அவனை உடனே தாக்குங்கன்பாரு. ஒபிட்டோ ரென்னுன்பான். ஒபிட்டோவோட பாடி பார்ட் வீங்க வீங்க வழியில பயங்கரமா கத்துவான். ஒபிட்டோ மினட்டோ கிட்ட கண்டிப்பா நான் ஹொக்காகே அவன் சொல்லிருப்பான், வழியில ரென்னுன்பான். மினட்டோ அவரோட ஸ்பெஷல் குணாய் சேரிவாரு. ஒபிட்டோவோட ரெனேகான க்ளோஸ் பண்ற அளவுக்கு அந்த சதை வளர்றப்ப கண்ணுல இருந்து தண்ணி வரும். ஒபிட்டோ நான் ஹொக்காகே ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு கேட்டிருப்பான். சப்கான்சியஸ்ல ஒபிட்டோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறான்னு காட்டுவாங்க. டென்டைல்ஸ் ஒபிட்டோவோட வலது கையை பிச்சிருக்கும். டீம் மினட்டோவோட போட்டோல வலது பக்கம் இருக்க ஒபிட்டோவோட ஃபேஸ் இருக்காது. இடது கையை பிரிக்கவும் இடது பக்கம் இந்த ககாஷியோட ஃபேஸ் போகும். பாதியா ஸ்பிளிட் பண்ணவும் மினட்டோவோட ஃபேஸ் போயிடும். ரின்னோட முகம் மட்டும் இருக்கும். ரொம்ப மூச்சு வாங்குவான். இதோ வர ஒபிட்டோன்ட்டு மினட்டோ போறப்ப யார் நீன்னு கேட்பான். அந்த போட்டோ ஸ்பிளிட் ஆனது ஒபிட்டோவோட உடல் பாகங்கள் போனது. ஒபிட்டோவோட கான்சியஸ்னஸ் எந்த அளவுக்கு போகுதுங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் மினட்டோவை யார் நீன்னு கேட்டிருப்பான். ரின்னோட ஃபேஸ பாதியா கிளிக்கிறப்ப ஒபிட்டோ அவனோட மொத்த கான்சியஸ்க்கும் வந்துருவான். ஆக்சுவலா ரின்னோட ஃபேஸ கிளிக்கிறப்ப ஒபிட்டோவோட முகம் பாதியே கிளியும்ல. இந்த ஃப்ரேம்ல ஒபிட்டோவோட ஹேரை வந்து பிளாக் கலர்ல காட்டியிருப்பாங்க. இது ஒரு மைனர் மிஸ்டேக். கம்ப்ளீட்டா இருப்பான். தாக்குதல் வைக்க போன மினட்டோ பார்த்துட்டு ஷாக் ஆவாரு. புது டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஒபிட்டோ இறுதியா சென்சேன்பான். மினட்டோ அவரோட ஸ்பெஷல் குணாய் வச்சு அடிப்பாரு. உடஞ்சிரும். லெஃப்ட் ஹேண்ட்ல வச்ச ஒரே அட்டாக்ல மினட்டோவோட ரைட் ஹேண்ட் தனியா போயிரும். நருட்டோ அப்பான்னு கத்துவான். சாஸ்கே கவனமா இருக்க சொல்லுவான். மினட்டோ டெலபோர்ட் ஆகி அவங்க பக்கம் போயிட்டு புடிச்சிட்டா இருந்தாலும் ஓகே தான், தப்பிக்க ஃபிளைங் ரேஜனை பயன்படுத்துறேன் பாரு. ஒபிட்டோ உறுதியா இருக்கீங்களான்னு கேட்பான். பார்த்தா ட்ரூத் சீக்கர் ஆப் பக்கத்தாலே இருக்கும். மினட்டோ மனசுக்குள்ள அப்படியா இதை என்னோட அட்டாச் பண்ணிட்டான், டெலபோர்ட் ஆனா என் கூட வரமான்னு திங்க் பண்ணுவாரு. ஒபிட்டோ பார்க்கவும் அது பயங்கரமா க்ளோ ஆகும்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஓப்பனிங்கிற எபிசோட தான் அடுத்த ஷிப்டுங்களா எடுத்து பார்க்க போறீங்க என்பா நருட்டோ.